64 வயதான இந்திய குடியரசு இந்திய மக்களை எங்கே நிறுத்தி இருக்கிறது, இந்திய மக்களாக நாம் எங்கே நிற்கிறோம் என்பது குறித்து வார்த்தை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து வார்த்தை தொடரலாம். பேராசிரியர் அரங்கமல்லிகா, இப்ப நான் அந்த இடைவேளைக்கு முன்பு கேட்ட அதே கேள்விதான். பெண் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வதற்கும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவை கூட வழங்காத இந்த கல்வி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த கல்விகளை வைக்கப்படுது. உங்களுடைய பதில் என்ன? இல்ல, அதுதான் உண்மை. அதாவது என்னன்னா, இப்ப இந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்படும் பொழுது, இப்ப இந்த நடந்த சம்பவத்துல இருந்தே நான் சொன்னேன், டெல்லியில நடந்த அந்த சம்பவமும் இருக்கட்டும், இல்ல தொடர்ந்து நடக்கிற அந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம பாக்குறது என்னன்னா, பெண் ஒரு ஆடை கலாச்சார ஆடை கூட ஒரு காரணமா இருக்கு பாலியல் வன்முறை நடக்கிறதுக்கு அப்படிலாம் அவங்க சொல்றாங்க. அதை எதிர்க்கிறதே ஒரு ஆணா கூட இருக்கிறாங்க. நீங்க அதையும் நீங்க குறிப்பிட்டு பார்க்கணும். அதாவது ஒரு பெண் உடுத்தி இருக்கிற உடை ஆபாசமா இருந்தது, அதனால நான் பாலியல் பலாத்காரம் செய்யறேன் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்துக்கு ஆணாக இருக்கிற பெண் தோழமையை விரும்புகிற அந்த ஆண்கள் ஒரு சிலர் சொல்லி இருக்கிறாங்க, நாங்களும் அந்த பாவாடை கட்டிட்டு வரோம், எங்களை நீங்க ஆபாசமா பாப்பீங்களான்னு கேக்குறீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த புரிதல் அந்த பெண்ணுக்கு இருக்குதா? அது ஒண்ணு. இன்னொன்னு, மீடியால ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யற மாதிரி காட்டும் பொழுது அந்த பெண் ஐயோ என்ன காப்பாத்துங்கன்னு தான் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தை எடுத்து பாருங்க. இன்னைக்கு அந்த பாடத்தை நான் பெண்கள் மத்தியில நடத்தும் பொழுது அவங்களுக்கு இது ஒரு விஷயம் தனக்கானது அப்படின்னு கூட அவங்க புரிஞ்சுக்க முடியல. அப்படி ஒரு சூழலை நம்ம இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம் கல்வித்துறையில. நானே கேள்வி கேட்கிறேன் என்னுடைய பிள்ளைகள்கிட்ட, என்னமா இவ்வளவு ஒரு பதற்றத்தோட எனக்கு ஒரு நீதி இல்ல, அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பெண் சபையில சொல்றாளே, இதை நான் நடத்தும் பொழுது நீங்க இப்படி சலனமே இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அவங்களுக்கு புரியல. அப்ப தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு தகுதியை பெண்ணுக்கு நாம வழங்கி இருக்கிறோமா, சொல்லி கொடுத்திருக்கிறோமானா இல்லைங்கிறதான யதார்த்தம். ஆனா இதே விஷயத்த நீங்க ஒரு ஆண் கிட்ட பேசி பாருங்க, அவருக்கு எல்லா விதமான புரிதலும் இருக்கும். எப்படி ஒரு பெண்ணை மயக்கிறதுன்னு தெரியும், எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியும். ஆனா தன்னை காப்பாத்திக்கிறதுங்கிறது இல்லங்கிறதா யதார்த்தம். பேசலாம். இப்போ திரு பாஸ்கர், நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ஏட்டுக்கல்வி அப்படிங்கிற விஷயத்தை விமர்சிக்கிறவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து என்னன்னா, அவருடைய பொது புத்தி காமன் சென்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்களை வெறும் அவர்களை உற்பத்தி செய்யக்கூடிய, அதாவது மாணவர்கள் இங்க உற்பத்தி செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுற வகையில தான் இந்த கல்வி சூழல் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த ஏட்டுக்கல்வி நீங்க எந்த தரப்புல சரின்னு சொல்லி உங்க வார்த்தை முன்வைக்கிறீங்க? இல்ல, அதாவது இந்த ஏட்டுக்கல்வி அப்படி சொல்றது இந்த ஃபார்மல் வே ஆஃப் எஜுகேஷன் இருக்கு இல்லைங்களா, ஒரு முறை சார்ந்த கல்வின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த முறை சார்ந்த கல்விங்கிறது நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுதான் ஏட்டுக்கல்வி சொல்லிட்டு இருக்காங்க. ஏடுங்கிறதோ அல்லது கல்விங்கிறதோ தப்பான விஷயம் கிடையாது. ஏடுகள் மூலம் தான் கல்வி வந்தாக வேண்டும், அதுதான் ஏட்டுக்கல்விங்கிறது. ஆனால் இந்த ஏட்டுக்கல்வி சொல்லி தந்திருக்கிற அத்தனையுமே அப்படியே ஏற்றுக்கொண்டு நடந்தாக வேண்டும் அவசியமே இல்லை. ஒரு பொதுவான புரிதலை தருவதுதான் ஏட்டுக்கல்வி. அதுதான் நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது. ஒரு பொதுவான புரிதலை தருகிற ஏட்டுக்கல்வியிலிருந்து நமக்கான சரியான புரிதலை நாமே தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை இந்த கல்வி முறை சரியாகத்தான் செய்து வருகிறது தான் தோணுது. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பேராசிரியர் பெர்னாடிசாமி, நீங்க இதை பத்தி உங்களுக்கு இன்னைக்கு கல்வி முறை கட்டாயமாக நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். ஏட்டுக்கல்வி என்று சொல்லிக்கொண்டு எந்த ஏடுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது ஒரு மாதிரி ஒரு பழைய ஏடுகளாக அல்லது அவுடேட்டட் ஐடியாஸை கொண்டு வந்த ஏடுகளாக இருந்தால் இன்னைக்கு அது பத்தாது. ஆனா இன்னைக்கு தற்காலிகத்துல நம்மளுக்கு இன்னைக்கு உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த உலக பார்வையை நம்மளுக்கு விசாலமாக்கக்கூடிய ஒரு கல்வி வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு உலகத்தை பார்க்கும்பொழுது இந்த உலகம் எங்களுக்கு மூடி கிடக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு கல்வி இந்த பழங்கால முறையை சொல்றாங்க. ஆக்சுவலா பழங்கால முறைகள் சொல்லும்போது சின்ன ஒரு திருத்தம். முதல்ல நாம் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லித்தரப்பட்ட ஆத்திச்சூடி நீதி நூல்களை இப்ப சொல்லித்தரப்படுவதில்லை. இதுதான் மாற்றம் என்றால் இந்த மாற்றம் தேவையில்லைங்கிறது மிக முக்கியம். நெறிமுறைகளை கற்றுத் தருகிற பழைய ஏடுகள் இன்றளவும் தேவைப்படுகின்றன உண்மை. கல்வியோடு விழிப்புணர்வோடு மதிப்பீடும், மதிப்பீடு கல்வியோடு மனித உரிமைகளும் இவை எல்லாம் சேர்ந்திருந்தாதான் ஒரு கல்வியாக நாம் பார்க்க முடியுமே ஒழிய ஒரு இன்டெகிரலா ஒருங்கிணைந்த கல்வியாக நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஏடுகளில் இருந்து நாம் படித்துவிட்டு இருக்கின்ற சூழ்நிலையை நாம் மறந்து விட்டோம் என்றால் அந்த கல்வி எதற்கும் உதவாத ஒரு கல்வியாக போகிவிடும். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை, அதாவது டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்வாங்க, நீங்கள் உரிமைகளை சொல்லித் தருவதற்கு முன்னால் அவர்களுக்கு விழுமியங்களை சொல்லித் தருவதுதான் சொல்றோம். அதுதான் மிக முக்கியமானது. அதற்கு அந்த பழைய ஏடுகள் தான் உதவும் அப்படிங்கிறது. அது இருக்கு, பள்ளிக்கூடத்துல இருக்கு, பெரும்பாலும் நிறைய எஜுகேஷன் ஒரு சிஸ்டம் எல்லா நிறுவனங்கள்ல கல்வி நிறுவனங்களையும் தொடர்ந்து இல்ல. நாங்க பார்த்தோம் கடந்த 20 ஆண்டுகள்ல
இல்ல கடந்த 20 ஆண்டுகள் நம்ம பார்த்தது என்ன, அனுபவரீதியாக பார்த்தது என்னன்னு சொன்னா, கல்வியில ஒரு மாற்றம் வருகிறது என்று சொன்னா அது முதல் பலியாவது விழுமியங்கள் தான். விழுமியங்கள் சார்ந்த பாடங்கள் தான் நீக்கப்படுகின்றன தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதுதான் உண்மையும் கூட, அதுதான் வேண்டாம் என்று சொல்கிறேன். திரு பாஸ்கர், இப்ப விழுமியங்கள் சரியாக சொல்லப்பட்டு கொண்டிருந்தால் படித்த 4 இளைஞர்கள் சேர்ந்து படித்த ஒரு மருத்துவ மாணவியை ஓடும் பேருந்தில் கற்பழிக்கக்கூடிய, ஓடும் பேருந்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கூடிய நிலையை எந்த விழுமியங்கள் தரப்படவில்லை. அதான் நான் சொல்றேன், விழுமியங்கள் சொல்லித் தரப்படவில்லை. விழுமியங்கள் சிறிது சிறிதாக கல்வி முறையிலிருந்து காற்றப்பட்டு வருகின்றன. மதிப்பீடுகளை வந்து நம்ம 2 வகையா பார்க்கலாம். ஒண்ணு வந்து மதிப்பீடுகளை வந்து தனியாக பார்ப்பது, இன்னொன்னு வந்து கற்கின்ற பாடங்களிலேயே விழுமங்களையும் மதிப்பீடுகளையும் உள்ளே அளிக்கின்றது. இன்னைக்கு வந்து இந்த ஒரு இன்டெகிரல் அப்ரோச் தான் இன்னைக்கு நம்ம வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். கண்டிப்பா, அதாவது வேல்யூ ஆடட் சிஸ்டம், வேல்யூ எஜுகேஷன்ங்கிறதும் ஒரு சமூக சிந்தனை சார்ந்த கல்விங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குன்னு பார்க்கப்படுது. பல்வேறு துறைகளிலும் வந்து பல்வேறு துறைகளிலும் பேசப்படுது. ஒரே ஒரு நம்ம வந்து இந்த விவாதத்தோட இறுதி பகுதி இருக்கிறதுனால உங்களுடைய இறுதி கருத்துக்களை பதிவு செய்யுங்க. முதல்ல பேராசிரியர் அரங்க மல்லிகா, உங்களுடைய இறுதி கருத்தை சுருக்கமா பதிவு செய்யுங்க. இல்ல, எனக்கு வந்து அது தொடர்பாக இன்னொரு செய்தி நான் சொல்லணும். மாநில பெண் முதலமைச்சரை வந்து ஒரு மாநிலத்தினுடைய கவர்னரே தகாத முறையில் நடந்துக்கிறப்போ எங்க இருக்கு விழுமிய கல்விங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, இந்த 64 வருஷ வளர்ச்சியில அல்லது பாதையினுடைய போக்குல வந்து ஒரு சார் மக்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள், இன்னைக்கு நான் அண்மையில நடந்திருக்கிற தர்மபுரி சம்பவத்தை வந்து நீங்க யாரும் மறந்துட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம வந்து இன்னும் என்ன மாதிரியான விழுமியத்தை வந்து கத்துக்கிறோம், யாருக்கு கத்து கொடுக்கணுங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்குங்கிறத என்னுடைய வாதமாவே பேசலாம். இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இந்தியாவை உருவாக்கணும், இந்தியர்கள் உருவாக்கி தரட்டும். இதுக்கு எதை வைத்து நீங்க இந்த வார்த்தை உண்மைக்கு சுருக்கம் பதிவு செய்யும்? இது வந்து கட்டாயமாக வந்து ஒரு தேசம் எப்படின்றது வந்து கட்டி எழுப்பப்பட வேண்டியது வந்து பல ஆண்டுகளா. இப்ப வந்து அமெரிக்கால வந்து 230 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இன்னைக்கு ஒரு அமெரிக்கர்கள் அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நாங்க அயர்லாந்துல இருந்து வந்தேன், இத்தாலியில இருந்து வந்தேன், ஜெர்மன்ல இருந்து வந்தேன்வாங்க. இன்னைக்கும் இந்தியாவை பாக்குறப்ப நம்ம வந்து தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, நான் ஜெய்ப்பூர், நான் குஜராத்னு சொல்றோம். இந்தியர்கள் என்ற அடையாளத்தை வந்து நம்ம மறந்து விட்டோம். இந்த இந்தியர்கள் என்ற அடையாளம் வந்து முதல் அடையாளமாக எப்போது வருகின்றதோ அப்போதுதான் உண்மையான ஒரு குடியரசாக அது இருக்கும். அதை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கின்றோம். அதனால இந்தியா வந்து இஸ் a nation in the making தான். நரேஷ் குப்தா, being a very best bureaucrat, நீங்க உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க. ஆக்சுவலி இந்தியா லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டி, நிறைய லாங்குவேஜஸ், கல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் மற்ற நேபரிங் கண்ட்ரீஸ்ல ஆர்மி ரூல் எல்லாம் வந்தது. டெமோக்ரஸி could not be sustained, but India has continued to be a democratic nation. So that itself is a great achievement. நல்ல முன்னேற்றம் ஆயிருக்கு, ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு. பட் பிகாஸ் இண்டிபெண்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ரொம்ப நல்ல நிலை இருக்குது. Also there are programs having direct attack on poverty. Garibi Hatao slogan Indira Gandhi timeல coin பண்ணது. ஸோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வில்லேஜஸ்ல பார்த்தா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. தட் இஸ் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். அதில் பீப்புள் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்ட் கேன் கெட் வேஜஸ், அங்கே ஒர்க் பண்ணிட்டு வேஜஸ் வாங்கலாம். ஸோ இப்போ ஃபேமின் டெத்ஸ் எல்லாம் கிடையாது, ஃபேமின் டெத்ஸ் கிடையாது. ஸோ பட் ஆனால் ஏரியாஸ் ஆஃப் கன்சர்ன் நிறைய இருக்குது. இந்த கிரீட், மெட்டீரியலிஸ்டிக், பீப்புள் வாண்ட் டு பிகம் வெல்தி ஓவர் நைட், கரப்ஷன் பயங்கரமா இருக்குது. அதெல்லாம் டேக்கிள் பண்ண வேண்டியதுதான். எக்கனாமிக் ஆங்கிள் நல்ல ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு. பிகாஸ் நேற்று கம்பேர் பண்ணக்கூடாது. we have to compare over a long period of time, 20 years, 30 years. இரண்டு விஷயம் தான். ஒன்று, நாம் வந்து பேச தவறியது கிராம நிர்வாக அமைப்புகளான பஞ்சாயத்துகளை வலுப்படுத்த வேண்டும் ஒன்று. இரண்டாவது, தனிநபர் ஒழுங்கினம் அதிகமாகிவிட்டது. தனிநபர் ஒழுங்கினத்திலிருந்து ஒவ்வொரு தனிநபரும் வெளியே வர வேண்டும். இந்த இரண்டு மிக முக்கியமானது. கண்டிப்பா திரு பாஸ்கர், அதாவது நம்மோடு இந்தியாவோடு சுதந்திரம் பெற்ற மற்ற ஆசிய நாடுகளை ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 64 ஆண்டுகளாக ஜனநாயகத்தையும் குடியரசையும் தொடர்ந்து போற்றி வரக்கூடிய, அதற்கு எந்த அளவிலும் ஒரு சிறு சிதைவை கூட ஏற்படுத்தாத வகையில் அரசியலமைப்பு சட்டம் உறுதியாக அமல்படுத்தப்பட்ட நாடுகளிலும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகமாகவும் இந்தியா திகழ்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சி அடைய வேண்டிய சீர்திருத்தங்களை சந்திக்க வேண்டிய தூரம் வெகு தொலைவில் இருக்கிறது என்ற 2 தரப்பான கருத்தும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய குடியரசு எங்கே இருக்கிறது என்பது குறித்த பல்வேறு செய்திகளையும் தகவல்களையும் இந்த தொடர் நேரலையில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னும் சந்திக்கலாம்.